இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12:55. நாங்கள் சமைக்க போகிறோம். இது மத்தியானம் 12:55 கிடையாது, நைட்டு. நீங்களடா நீங்களாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்த்துக்கோங்க. கடிகாரத்தையும் அப்படியே நேராக வாசலுக்கு போகிறேன். ஸோ இருட்டாக இருக்கா? மணி கரெக்டாக 12:55. என்ன பண்ணிட்டுருக்கீங்க அம்மா? நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சேன். பூண்டு இதுக்கு நிறையா வந்துட்டு மிளகு ஜீரகம் பூண்டு போட்டு வைக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்க மீன். இவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ தான் கடல் நைட்டு வந்து 1 மணி ஆக போகுது. நம்ம ஊரில் எப்படியும் ஒரு 2:30 மணி சம்திங் இருக்கும். நைட்டு 2:30 மணி என்னமோ. இப்போதான் திருக்க மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா, உயிரோடு இருக்கு. செத்துட்டா அது முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கு என்ன. ஸோ இப்போ தான் பிடிச்சாங்களா? பாப்பா ஐயோ பிளட்டெல்லாம் வருது. சரி கட் பண்ணிவிட்டு அடுத்து பாப்பா. இது கீழே பைப்பை திறந்து விடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 திருக்க மீன் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. ஐயோ அது உயிரோடு இருக்குது, தெரியுதா? ஐயோ இருங்க அது இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா? சாரி, நீங்களே செத்து போயிருங்க. ஆமாம், எங்களுக்கு கொல்ல தெரியாது. நீங்களே செத்துருங்க ப்ளீஸ். கொஞ்சம் செத்துட்டு சொல்கிறீங்களா? கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சா நீங்கள் செத்துருவீங்களா? இது நைட்டு பேய் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். பேய் வந்துட போகுது. கதவு சாத்திட்டீங்கல்ல? அப்படி நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க நீங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னு. எங்களுக்கு வந்து திருக்க மீனை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப்லலாம் பார்த்தப்ப அந்த தோலை வந்துட்டு தேய்ச்சிடணும் அப்படின்னாங்க. நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்துட்டு இங்கே நமக்கு வசதி கிடையாது. அதனால வந்துட்டு நாங்கள் எதை வச்சு தேய்க்கிறோம் பாருங்க பேக்கர். இது பார்த்தீங்கன்னா யானை வளர்க்குறதுக்கு நேற்று தான் வாங்கிட்டு வந்தாங்க புதுசு. அதில் 3 இருந்துச்சு. ஒன்று நான் யானை வளர்க்க எடுத்து வச்சுட்டேன். இது ஒன்று புதுசு எடுத்து ஃபாரின்ல சேனலில் ஒன்று பார்த்தேன். க்ளவுஸ்லாம் போட்டுருந்தாங்க. க்ளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்தியன் க்ளவுஸ். இப்போ எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. எங்ககிட்ட இல்லாத லாங் வீடியோ தானே. இப்போ லேசாக தேய்ச்சா போதும். இதெல்லாம் சில பேர் அந்த இதே தேய்க்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தேன். யாருக்காச்சும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணி வைங்க. அடுத்த வாட்டி நல்லா சமைச்சிடுறேன். இப்போ நான் வந்து சமைக்க போகிறேன். எதை அப்படின்னு சொல்லிக்கும் எப்போவும் நான் இதை செய்வேன். நீங்கள் இதை கட் பண்ணி மட்டும் கொடுத்தா போதும். நான் இது வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் செய்யணும். இது வந்து முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலி. அதுக்கப்புறம் இருக்கு பாரு, அதான் உயிரோடு இருக்குது. குழந்தை பிறந்தவங்களுக்கு, இந்த ஃபீட் பண்ணுறவங்களுக்கு, மாசமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இந்த என்ன குழம்பு திருக்க மீன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ரொம்ப அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இது சாப்பிட்றதுனால. நான் ரீசெண்டாக கொஞ்ச நாள் வந்துட்டு இந்த மீன் சாப்பிடவே இல்லை. எதனால சாப்பிடல தெரியல. என்னாலையோ சாப்பிடல, செய்யவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த மீன் வாங்கிட்டு வந்தாங்க. சரி நமக்கு வேறு முதுகு வலி கால் வலின்னு எல்லாமே இருக்குது. சரி இது செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு இந்த குழம்பை வந்துட்டு மருந்து குழம்பு மாதிரி, அதாவது நிறைய மிளகு ஜீரகம் பூண்டு நல்லெண்ணெயில் போட்டு தான் அது எல்லாமே செய்யணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு சண்டே வீட்டில் இருக்கும்போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு அதனால தான் இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 மணி ஆயிடுச்சு. அப்போலேருந்து ஆரம்பித்து நாங்கள் யூடியூப்பில் எல்லா வீடியோவெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். அதனால தான் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னாக்கா 1:30 ஆகுது. இது வந்துட்டு உயிரோட இருக்கு பாருங்க गाइस, இங்க பாருங்க. உயிரோட அது வந்து உயிரோட பலக் பலக்குன்னுகிட்டு இருக்கு. சாவ மாட்டேங்குது. என்ன செத்துட்டு இது உயிரோட இருக்குது. ஆமா, இதுக்கு தண்ணி தானே ஊத்தி வச்சேன். தண்ணி ஊத்துனாதான் சாவ. தண்ணி வேஸ்டா போகுது பாருங்க. தண்ணி ஊத்துறதால தான் சாவ மாட்டேது. ஒரு ஏன மாதிரி எடுத்து வைங்க இதுல. நீயா செத்தா உனக்கு நல்லது. இன்னும் கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல. நான் வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்காக செஞ்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, பூண்டு நிறையா இவ்வளோ பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் வெங்காயம், நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது எல்லாமே நல்லா வதங்கினோன்னா தக்காளியையும் போட்டுருங்க. நான் இப்போ தான் போடுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு என்ன அரைச்சி வச்சுருக்கோன்னா தேங்காய், மிளகு, ஜீரகம், சும்மா வாசனைக்காக 2 பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி புளி கரைசலில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். பெப்பர் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மிளகு போட்டிருக்கிறதுனால காரம் இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து காரம் பார்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலெலாம் இல்லாதனால கருவேப்பிலை எல்லாமே நான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். கருவேப்பிலை இல்லாமல் மீன் குழம்பு பார்த்துக்கலாம். ஆனால் எந்த காய்கறி இல்லாமே குழம்பு வச்சுருவேன். எது அது இல்லை இது இல்லை அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். எது இல்லையோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் வந்து ரசத்துக்கே வந்துட்டு பூண்டு இல்லாமலாம் வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஆனாலும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வதங்கினோடனே அந்த கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நாளைக்கு ஃபுல்லாக இந்த குழம்பு தான். அதாவது இன்றைக்கி நைட் நம்ம வச்சிட்டோம்னாக்கா நாளைக்கு சூப்பராக இருக்கும். யாரும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கொடுத்துருவோம். என்னது? நான் வந்து சைனீஸ் படம் நிறைய பார்ப்பேன். அதனால இங்கே பாருங்க, சதை தனியாக தோல் தனியாக எப்படி அப்படி கட் பண்ணி அப்படி எடுப்பேன் தனியாக. அழகா அழகா. இங்கே பாருங்க, டே அழகா. இங்கே பாருங்க. ஓ தெரியுதா? தெரியுது. இது என்னோட திறமையில் இது ஒன்று. அது ஒன்றா? ஓகே, நல்ல திறமை தான். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நம்ம வந்துட்டு கூட்டி வச்சுட்டோம். அப்படி இது மாதிரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நல்லா கொதிச்சு வரணும். லைட்டாக நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி எங்கே அடியில் இருக்கு, நான் எடுக்கிறேன். வந்துட்டு நம்ம மூடி வச்சுட்டா அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்துட்டு தான் மீன் போட போகிறோம். கொஞ்சம் ஸ்பீடில் வச்சு கொதிக்க வச்சிரும். மூடி அதுக்குள்ளே இவங்க மீன் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வரட்டும். கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி பரவாயில்ல. ஓ, நாங்கள் நிறையா வந்துட்டு வேஸ்ட் பண்ணுறோம். தெரியல மீனை எப்படி வெட்டணும்னு தெரியாமல் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். எங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. வேஸ்ட் பண்ணி தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன். அந்த வெட்டுவோம்ல, வெட்டும் போது லைட்டாக சதைகளோட குட்டி குட்டி சதையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் அதோட முள்ளும் சாப்பிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது. கிட்டத்தட்ட திருக்க மீன் சாப்பிட்டு தம்பி பிறந்த டயத்தில் என்னமோ சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் மறந்து போயிட்டு அந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரில. எனக்கு குத்து மதிப்பாக அந்த சாப்பிட்ட ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, நிறையா மிளகு இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. மருந்து குழம்பு தான் அது. உங்களுக்கு யார் சொன்னா மருந்து குழம்புன்னு? மருந்து குழம்புனா அது வந்து வெஜ்ஜில் மருந்து குழம்பு இருக்கு. திருக்க மீன் போட்டு நார்மலா மிளகு ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வறுத்து மருந்து குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் வறுத்து பூண்டு நிறைய போட்டு, அது வந்து அம்மா எனக்கு டெலிவரி எப்போ செஞ்சு கொடுத்தாங்க மருந்து குழம்புன்னு. அது வந்துட்டு அந்த எலும்புக்கு, இடுப்பு வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நான் மீனை செம்மையாக துண்டு துண்டாக வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி தான் மீனை வெட்டி அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னோடய மீன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அம்மாவோட டியூட்டி, கடமையை முடித்து விட்டேன். கட் பண்ணவும் இந்த மாதிரி சரி. குழம்பு இப்போ நல்லா சுண்டிருச்சு. இப்போ மீனை போட்டுடலாம். இது இன்னுமே குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ நாங்கள் தானே சாப்பிட்டோம் வேறு. ஆமாம், எங்களுக்கு தெரியலாதனால அப்படி அப்படியே போட்டுடுறோம். குழம்போட மீன் தான் ஜாஸ்தி இருக்கும் போயிட்டு. குழம்பு கொதிச்சிச்சு நல்லா, அதுதான் சட்டி இப்படி இருக்கு. நீங்கள் விட இல்லை, பொங்கி ஊற்றிடுச்சு. நம்ம தேங்காய் போட்டுருக்கிறதுனால பொங்கி, நான் மூடி வேற வச்சுட்டேன்னா அதனால அது பொங்கி ஊற்றிடுச்சு. சமைக்கும் போது அப்படிதான் இருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்கா. இன்னும் எல்லாம் தூங்காமல் பாட்டு நடந்துச்சு வரல. வீக்கெண்ட் இல்லை. ஸோ இது கொஞ்சம் வெந்த உடனே அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ண வேண்டியதான். ஒரு 2 கொதி வந்துச்சுனாக்கா அது வரை நம்ம கிட்ட மூடி வச்சுக்கோம்.
குழம்பு கொதித்து முடித்தாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு. ஸோ சமைச்சு முடித்தாச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ கரெக்டாக மணி 2:38. இப்போ தான் சமைச்சு முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.